எடுத்துக்காட்டு 6.4 வழக்கமான குறியீடுகளுடன் முக்கோணம் ஏபிசியில் வெக்டர்களை பயன்படுத்தி a by sin a equal to b by sin b equal to c by sin c என நிறுவுக. இப்போ இதில் முக்கோணம் நம்ம எடுத்துறோம். வழக்கமான குறியீடு அப்படின்னாலே இந்த இடத்துல a, இது b, இது c, இப்படி தான் முக்கோணம் போடுவோம் நம்ம. இப்போ இந்த கோட்டை நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது இந்த கோணம் a, இந்த கோணத்தை நான் என்ன சொல்லுவேன்னா பை மைனஸ் ஏ, ஏன்னா 180 டிகிரியிலிருந்து இந்த ஏவை கழிக்கிறோம். அதே மாதிரி இந்த கோடை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இது ஆக்சுவலாக பி, இந்த கோணம் வந்து பை மைனஸ் பி, ஏன்னா இது ஃபுல்லாக 180 டிகிரி, அதில் பி போயிடுது. இப்போ அதே மாதிரி இதே எடுத்தோம்னா இது வந்து என்ன சி, இந்த இடம் என்ன வரும் பை மைனஸ் சி. இந்த பாயிண்ட் புரியுதா? இப்போ இதுல நமக்கு யூசுவலாவே வெக்டர் அப்படின்னாலே முக்கோணம் ஏபிசியில் என்ன எடுப்போம்னா பிசி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர். இந்த இடத்துல ஏ வெக்டர்னு எடுப்போம், இது பி வெக்டர்னு எடுப்போம், இது சி வெக்டர்னு எடுப்போம். இது உங்களுக்கு 11th வந்திருக்கும். ஓகேவா? பிசி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர், இதுக்கு முன்ன 3 கணக்குலையும் இது சொல்லியிருப்பேன். சிஏ ஈக்குவல் டு பி வெக்டர், ஏபி ஈக்குவல் டு சி வெக்டர். இதுவே மாடுலஸ் எடுத்தோம்னா மாடுலஸ் பிசி வெக்டர் ஈக்குவல் டு ஏ, மாடுலஸ் சிஏ வெக்டர் ஈக்குவல் டு பி, மாடுலஸ் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு சி அப்படின்னு எடுப்போம். இதெல்லாம் உங்களுக்கு எதனா டவுட் இருக்கா? அடுத்தது இந்த முக்கோணம் ஏபிசியில் நமக்கு மெயின் கண்டிஷன் என்னன்னா முக்கோணத்தில் வெக்டர்கள்ல 3 பக்கங்களின் கூடுதல் 0, அதாவது 0 வெக்டர்னு போடுவோம். அப்போ பிசி வெக்டர் பிளஸ் சிஏ வெக்டர் பிளஸ் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். ஒரு இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கொஸ்டின்ல காஸ்ட்ல எதுனா வந்தாலே நீங்க புள்ளி பெருக்கம் தான் பயன்படுத்தணும். சப்போஸ் கொஸ்டின்ல சைன்ல எது வந்தாலும் கிராஸ் ப்ராடக்ட், அதாவது சைன் வர்றதுக்கு கிராஸ் தான் நம்ம பயன்படுத்தணும், வெக்டர் பெருக்கம் தான் பயன்படுத்தணும். இது சமன்பாடு 1. இந்த 1 நான் என்ன பண்ண போறேன், பிசி வெக்டரால கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன். பிசி வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர் பிளஸ் சிஏ வெக்டர் பிளஸ் ஏபி வெக்டர். ஏன் பிசி வெக்டர் தான் எடுக்கணுமா அப்படின்னு கிடையாது, ரெண்டுத்தையும் எது வேணாலும் எடுக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல அதான் எடுக்க போறோம் நம்ம, சிஏ ஏபி. இந்த ஸ்டெப் புரியுதா? இப்போ பிசி ரெண்டு பக்கமும் 0 வெக்டர் எடுக்கும்போது இந்த பிசி வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர் வந்து 0 ஆயிடும். பிசி வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர் என்ன ஆயிடும் 0, ஏன்னா ரெண்டும் இணை இல்ல. பிளஸ் பிசி வெக்டர் கிராஸ் சிஏ வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர் கிராஸ் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். இந்த இடத்துல 0 போடக்கூடாது, 0 வெக்டர் போடணும். ஓகேவா? இப்போ பிசி வெக்டர் கிராஸ் சிஏ வெக்டர் ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் எடுத்து போனா மைனஸ் பிசி வெக்டர் கிராஸ் ஏபி வெக்டர் வருமா? நமக்கு கிராஸ் ப்ராடக்ட்ல ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் அப்படின்னு ஒரு பண்பு இருக்கு. அதே மாதிரி ஏ வெக்டரும் பி வெக்டரும் இணை அப்படின்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். அதுதான் இங்க பயன்படுத்துகிறோம், ரெண்டும் ஒரே மாதிரியான இணை வெக்டர்கள் அப்படின்றதால. இப்ப இத பிசி வெக்டர் கிராஸ் சிஏ வெக்டர் ஈக்குவல் டு இதை எப்படி மாத்தலாமா, ஏபி வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர் அப்படின்னு மாத்துறேன். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? பிசி வெக்டர் கிராஸ் சிஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏபி வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர்னு எழுது. இதை வந்து நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். இங்க பிசி வெக்டரால ரெண்டு பக்கமும் வெக்டர் பெருக்கம் பண்றதால இந்த ஸ்டெப் வந்துதா. அடுத்து இதே சமன்பாடு 1 சிஏ வெக்டரால, பிசிக்கு அடுத்து சிஏ தானே இருக்கு, சிஏ வெக்டரால கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன். சிஏ வெக்டர் கிராஸ் என்ன வரும், பிசி வெக்டர் பிளஸ் சிஏ வெக்டர் பிளஸ் ஏபி வெக்டர். அந்த பக்கம் ஈக்குவல் டு 0, அதனால அது சிஏ வெக்டர் போட வேணாம், டைரக்டா 0 வெக்டர் போட்டுருங்க. இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது சிஏ வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர் பிளஸ் சிஏ வெக்டர் கிராஸ் சிஏ வெக்டர் என்ன ஆயிடும் 0 வெக்டர் பிளஸ் சிஏ வெக்டர்
கிராஸ் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். இந்த ஸ்டெப் புரியுதா? இப்போ இதில் சிஏ வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர் ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் எடுத்தோம்னா மைனஸ் சிஏ வெக்டர் கிராஸ் ஏபி வெக்டரா? இந்த ஸ்டெப் புரியுதா? இதை எப்படி மாற்றலாம்? நம்ம ஏபி வெக்டர் கிராஸ் சிஏ வெக்டர்னு எழுதலாமா? அப்போ இங்கே சிஏ வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர் இருக்கா? இப்போ இது வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். 3. இங்கே பிசி கிராஸ் சிஏ, ஏபி கிராஸ் பிசி இருக்கா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஏ கிராஸ் பிசின்னு இருக்கு. இப்போ இதுவும் நமக்கு ஒன்னா வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே பிசி கிராஸ் சிஏ மாத்திரனா ஒரு பக்கம் மட்டும் மாற்றலாமா? மாற்றக்கூடாது. ஸோ இங்கேயும் அதே மாறும், சிஏ கிராஸ் ஏபி. ஓகேவா? அப்போ இதை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்? 2 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த 2, 3 ரெண்டுத்தையும் எடுத்துன்னு வச்சுங்க, கம்பேர் பண்ணா கவனிங்க. ரெண்டாவது என்ன இருக்கு? பிசி கிராஸ் சிஏ, இங்கேயும் அதே இருக்கா? அது ரெண்டுத்துக்கு ஈக்குவல் இதுவா? அப்போ எப்படி எழுதலாம்? பிசி கிராஸ் சிஏ ஈக்குவல் டு ஏபி கிராஸ் பிசி, இன்னொன்று என்ன? சிஏ கிராஸ் ஏபி. புரியுதா? ரெண்டாவதுல பிசி கிராஸ் சிஏக்கு ஏபி கிராஸ் பிசி, மூணாவதுல பிசி கிராஸ் சிஏக்கு சிஏ கிராஸ் ஏபி, மூணுத்தையும் இப்படி சமப்படுத்தும். அப்போ இல்லை ரெண்டுத்துலேயும் நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம். மாடுலஸ் பிசி வெக்டர் கிராஸ் சிஏ வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏபி வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர் மாடுலஸ் சிஏ வெக்டர் கிராஸ் ஏபி வெக்டர். இந்த ஸ்டெப் புரியுதா? இப்போ நமக்கு ஃபார்முலா இருக்கு. மாடுலஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னா மாடுலஸ் ஏ கிராஸ் பிக்கு ஃபார்முலா ஏபி சைன் தீட்டா. அந்த என் கேப் அப்படின்றது வராது, செங்குத்து ஓரளவு வெக்டர் வந்து 1 ஆயிடும். ஓகேவா? அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்னா மாடுலஸ் பிசி கிராஸ், ஏன்னா பிசின்றது ஏ, சிஏன்றது பி, பிசிக்கும் சிஏக்கும் உள்ள ஆங்கிள் இங்க வந்து கிராஸ்ன்றதால சைன் எடுப்போமா? இந்த படத்துல பாருங்க, பிசி இதுவா, சிஏ இதுவா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள கோணம் என்ன? பை மைனஸ் சி. பிசிக்கும் சிஏக்கும் உள்ள கோணம். அப்போ இங்க என்ன எழுதுவீங்க? ஏபி சைன் பை மைனஸ் சி. இந்த ஸ்டெப் புரியுதா? அதாவது நீங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 2 லெட்டர் சேமா இருக்கா, அந்த கோணத்தை இங்க போடுங்க. அப்ப இங்க என்ன வரும் சொல்லுங்க? பிசி வந்து ஏ, ஏபி வந்து என்னது? சி. அப்ப சி பி, பிசி வந்து ஏவா இன்ட்டு சைன் பை மைனஸ் 2 லெட்டர் எது? பி வருது இல்ல? அப்ப கோணம் வந்து இங்க பி ஈக்குவல் டு சிஏன்றது என்ன? உங்களுக்கு படத்துல இருந்தே தெரியும், பி. ஏபின்றது என்ன? சி. இங்கே சைன் ஆஃப் என்ன போடுவீங்க? பை மைனஸ் ஏ வரதால கேபிட்டல் ஏ. இது கோணம்ன்றதால ஏ கேபிட்டல் தான் போடணும். ஓகேவா? ஏபி சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும், சைன் தீட்டா. ஸோ சைன் சி. இங்கே சிஏ சைன் பி, இங்கே பிசி சைன் ஏ. ஓகேவா? நமக்கு ஆனால் நிரூபணத்தில் ஏ பை சைன் ஏ, பி பை சைன் பி அதானே கொடுத்துறாங்க. இதை ஃபுல்லாக டிவைட் பண்ணுங்க. ஏபிசியால் டிவைட் பண்ணும்போது இங்கே சைன் சி பை ஏபி போயிடும், சி மட்டும் இருக்கும். இங்கே சைன் பி பை இந்த சிஏ கேன்சல் ஆகிடும், பி இருக்கும். அடுத்தது இங்கே சைன் ஏ பை ஏ இருக்கும். இதுக்கு அப்படியே நம்ம தலைகீழ் எடுத்தோம்னா என்ன நிரூபிக்கணுமோ அது வந்துடும். ஏ பை சைன் ஏ, பி பை சைன் பி, சி பை சைன் சி. புரியுதா என்ன நிரூபிக்கணும்னு?